வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, வேர்ல்டு பேங்க் குரூப்ஸ். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே வந்து வேர்ல்டு பேங்க் ரிலேட்டடான ஒரு வீடியோ வந்து ஒரு 1 year பிஃபோர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு அதை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் குரூப்ஸ். தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேர்ல்டு பேங்க் அண்ட் வேர்ல்டு பேங்க் குரூப்ஸ். வேர்ல்டு பேங்க் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், இவங்க 2 பேரும் சேர்ந்தது மட்டும்தான் வேர்ல்டு பேங்க். ஸோ இது தாண்டி இன்னொரு 3 பாடி இருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வேர்ல்டு பேங்க் குரூப்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் சேர்ந்தா வேர்ல்டு பேங்க். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ பேங்க் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து தே ஆர் லார்ஜஸ்ட் டெவலப்மெண்ட் பேங்க் இன் த வேர்ல்டு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொவைட்ஸ் லோன்ஸ், கேரண்டிஸ் அண்ட் அட்வைசரி சர்வீசஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இவங்க வந்து லோன் கொடுப்பாங்க, கேரண்டி கொடுப்பாங்க, அட்வைசரி சர்வீஸ் கொடுப்பாங்க. ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்ராஸ் ஆல் செக்டார்ஸ். நல்லா பாருங்கள், ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்ராஸ் ஆல் செக்டார்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டீல்ஸ் ஒன்லி வித் சாவர்ஜின் கவர்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டீல்ஸ் ஒன்லி வித் சாவர்ஜின் கவர்மெண்ட். ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் டீல்ஸ் ஒன்லி வித் சாவர்ஜின் கவர்மெண்ட் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போது ஐபிஆர்டி டீல்ஸ் ஒன்லி வித் சாவர்ஜின் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் provides grants. They provide loan. International Bank for Reconstruction and Development, they provide loan. IDA, International Development Association, they provide grants and concessional loans to the world poorest countries. So IBRD plus IDA is equal to World Bank. International Center for Settlement Investment Disputes. ஸோ பேர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்து இங்கே வந்து சால்வ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போது செட்டில்ஸ் டிஸ்பியூட் பிட்வீன் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதானிக்கும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கும் இஷ்யூ வந்துச்சு. அந்த 2 கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா யார் வந்து சால்வ் பண்ணுவா, மீடியேட் பண்ணுவா? இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் of investment disputes, ICSID. So settles the dispute between investors and government. Settles state disputes under investment treaties and FTAs. So 2 countryக்குள்ள investment treaties, free trade agreements குள்ள பிரச்சனை வந்துச்சுனாலும் இவங்க தான் வந்து பார்ப்பாங்க. Acts as administrative registry. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அதாவது இந்த பிஸ்னஸ் டீல் பண்ணுறதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஜிஸ்ட்ரியாக இவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து ப்ரொவைட் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் பை ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன் ஆர் ஃபேக்ட் ஃபைண்டிங். ஆர்பிட்ரேஷனா 2 பேரையும் உட்கார வச்சு பேசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி அது மூலயமா வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. கன்சிலியேஷன்னா ஸோ ஃபேக்ட் ஃபைண்டிங், அதாவது இப்போ யாராவது தப்பு பண்ணியிருக்காங்க இல்லை மீன்ஸ் இப்போ 2 பேர் வந்து இவங்ககிட்ட வராங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏதோ டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது அப்படின்னா த்ரூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மூலமா என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லை ஆர்எல்ஸ் என்ன மீன்ஸில் இவங்க ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து இதை வந்து சால்வ் பண்ணி விடுவாங்க. டிசமினேட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் இன்டர்நேஷ்னல் லா ஆர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆக்சுவலாக இவங்க தே ப்ரொவைட் லாஸ் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரைவேட் செக்டார். பாருங்கள், ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரைவேட் செக்டார். ஸோ நல்லா பாருங்கள், ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரைவேட் செக்டார். இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் இன் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக பாருங்கள், ப்ரைவேட் செக்டார், ப்ராஃபிட் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், மொபிலைஸ் தேர்ட் பார்ட்டி ரிசோர்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ். தேர்ட் பார்ட்டி ரிசோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைஸ் பண்ணிவிடும் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. ஒர்க்ஸ் வித் ப்ரைவேட் செக்டார்ஸ். International Financial Corporation works with private sector. Entrepreneurships and creates sustainability. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டி ரிசோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைஸ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் செக்டார்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க.
Next, MIGA, Multilateral Investment Guarantee Agency. So it enhances cross-border investments in developing countries. Enhances cross-border investments in developing countries. So adukaduthu provides guarantee to lenders and investors. அப்போ பாருங்க, they works with private sector. Work with private sector. So they too are work with governments. These are government and private. Settles the investors and government, settles state to state. So இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are private sectors. Focus on fragile and conflicted affected states. So ஆக்சுவலாக இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. Provide coverage against losses due to war, terrorism, civil disturbance, exploration, breach of contract, inability to convert local currency to hard currency. So ஆக்சுவலாக இது எல்லாமே ப்ராப்ளம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ ஏதோ திடீர்னு ஒரு கண்ட்ரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் இருந்தாங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வார்னால, டெரரிஸ்ட் அட்டாக்னால இப்போ வந்து இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் ரீஜனில் வந்து இஷ்யூ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. இப்போ அதில் ஏதாவது ஒரு லாஸஸ் ஆயிருக்கு அப்படின்னா, சிவில் டிஸ்டர்பன்சஸ் உள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, சிவில் டிஸ்டர்பன்சஸ், ரெபல் குரூப்ஸ் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க, இதனால் ஆகக்கூடிய லாஸஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்த்துப்பாங்கன்னா மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சிஸ் வந்து பார்த்துப்பாங்க. ஓகே, ட்ரிபியூனல். ஆக்சுவலாக இதில் ஏதாவது ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது, டோட்டலாக வந்து ஓவராலாக ஏதாவது இஷ்யூஸ் அரைஸ் ஆகுது அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ் இந்த ட்ரிபியூனல் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்.